ஹாய், நான் மேகலா. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் கரசை கரணமும் கூடி வரும் இந்த நாளில் வராகி அம்மா வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாள் 2024 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வருது. வழிபடும் நேரம் 3:15 இருந்து 4:15 சாயந்தரம் வழிபாடு செய்யணும். எதிரிகள் தொல்லைகள் விலகிறதுக்கு வராகி அம்மா கிட்ட இந்த நாளில் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியாக குறையும். வராகி அம்மா முன்னாடி தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு 2 அகல் விளக்கு எடுத்துக்கணும். அந்த அகல் விளக்கில் 2 எலுமிச்சம்பழம் வைக்கணும். ஒரு பழத்துக்கு ஒரு தீபம் தான் ஏற்றணும். 2 அகல் விளக்கில் 2 எலுமிச்சம்பழம் வைக்கணும். எலுமிச்சம்பழத்துக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அம்மாவோட ஃபோட்டோவுக்கு செவ்வரளி மாலை சாற்றணும். பழம் செவ்வாழை பழம் வைக்கணும். நெய்வேத்தியம் மொச்சை பயிரை வேக வச்சு அதில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைக்கணும். மாலை 3:15 4:15 பூஜை முடிச்சுட்டு இந்த திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிக்கிறதுக்கு தேங்காய் வேணும். அந்த தேங்காவை வராகி அம்மா முன்னாடி தயார் பண்ணி வைக்கணும். ஒரு முழு தேங்காய் எடுத்து அந்த தேங்காயில் 3 கண் இருக்கும்ல, அதில் ஒரு கண்ணை மட்டும் உடச்சி எடுத்துட்டு அது வழியாக அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த தேங்காய்க்குள்ளே ஒரு ஸ்பூன் வெண்கடுகு போடணும். வெட்டி வேர் எடுத்து அந்த வெட்டி வேரை எரித்து வச்சுருக்க சாம்பலையும் 1 ஸ்பூன் அந்த தேங்காய்க்குள்ளே அந்த ஓட்டை வழியாக போடணும். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து அந்த மிளகையும் பொடியாக்கி அந்த பொடியையும் தேங்காய்க்குள்ளே அந்த ஓட்டை போட்டிருப்போம்ல, அந்த ஓட்டை வழியாக அந்த மிளகு பொடி போடணும். அடுத்து கல் உப்பை பொடியாக்கி அந்த பொடியையும் இந்த தேங்காய்க்குள்ளே 1 ஸ்பூன் போடணும். போட்டுட்டு அந்த தேங்காவை ஒரு சிவப்பு துணியால் மூட்டை மாதிரி கட்டி யாருக்கு எதிரிகள் தொல்லை இருக்கோ அவங்களோட தலையை 27 முறை சுற்றணும். சுற்றிட்டு அந்த தேங்காவை ஒரு தாம்பலத்தில் வராகி அம்மாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். மதியம் 3:15 4:15 ராத்திரி இருட்டினதுக்கு அப்புறமா ஒரு முச்சந்திக்கு போய் இந்த தேங்காயை உடச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வீட்டு வாசலில் ஒரு மஞ்சள் தண்ணி வைக்கணும். மஞ்சள் தண்ணி உப்பு கலந்து வச்சுட்டு அதை வந்த உடனே காலை கழுவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கரசை கணமும் கூடி வர இந்த நாளில் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு இருக்கிற எதிரிகளால் ஏற்படுற நேரடி மறைமுக எதிரிகளால் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.